எம்எட் எக்ஸாம் ஹால் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இந்தியாவின் கல்வியை பற்றிய அரசியல் கொள்கை அப்படிங்கிற யூனிட்ல நவீனமயமாக்குதலுக்கான கல்வியை பத்தி தான் பார்க்க போறோம். நவீனமயமாக்கலுக்கான கல்வி சமூகத்தில் உள்ள காலத்துக்கு ஒவ்வாத மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குவதற்கும் பகுத்தறிவுடன் சிந்தித்தல் மற்றும் சமய சார்பின்றி இருப்பதற்கான கல்வியை நவீனமயமாக்குதலுக்கான கல்வி என்கிறோம். இதுபோல் பள்ளிகளில் ஜனநாயகத்தின் விழுமியங்களை கற்பிக்கும் கல்வியை நவீனமயமாக்கலுக்கான கல்வி என்கிறோம். பொதுவாக இன்றைய நவீன உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கருவிகளை கொண்டு வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை அமைப்பதும் நவீனமயமாக்கலுக்கான கல்வி என்றும் கூறலாம். மேலும் இந்த நவீன உலகம் பிரச்சனைகள் நிறைந்த உலகமாகும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சவாலான கல்வியை வழங்குதலும் திறமை, உடல் உழைப்பு மற்றும் இவைகளுக்கான பயிற்சிகளை அமைத்து கற்பித்தலும் நவீனமயமாக்கலுக்கான கல்வி என்கிறோம். பள்ளிகளில் நவீனமயமாக்கலுக்கான கல்வி. நவீனமயமாக்கப்பட்ட கல்வியை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துவதை பற்றி இந்திய தேசிய கல்விக் கொள்கை பின்வருமாறு தெரிவிக்கிறது. இதற்கான கலைத்திட்டத்தில் அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தும் அறிவு கட்டமைப்பை உருவாக்கி கற்பிக்கும் முறையை கடைபிடித்தல், தகவல் தொழில்நுட்பத்தினை கொண்டும் கணினி இணையத்தை அடிப்படையாக கொண்டும் வகுப்பறையில் மாணவர்கள் செய்து கற்றல் முறையில் கற்றல், கணிப்பொறி வாயிலாக கற்றல், செய்து கற்றல், கற்றல் மற்றும் சோதனை செய்து கற்றலுக்கும் முக்கியத்துவம் அளித்தல். இந்த நவீனமயமாக்கப்பட்ட கல்வியில் ஆசிரியர் ஏதுவாளராகவும் கற்றலை எளிமையாக்கி கற்பிப்பவர் மற்றும் வழிகாட்டியாகவும் இருந்து கற்பிக்கிறார். மாணவர்கள் குழுவுடனான கூட்டுறவுடன் கற்றலை கொண்டு தானே கற்றலுக்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இன்றைய அறிவியல் வாழ்க்கை சூழலையும் பள்ளி கல்வியையும் தொடர்புபடுத்தி கற்பித்தல் வேண்டும் எனவும் இது கூறுகிறது. மனித வளத்தை கொண்டு அறிவு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான வாழ்வியல் திறன்களை மாணவர்களிடம் உருவாக்கும் கலைத்திட்டத்தை அமைத்தல் வேண்டும் என்றும் இந்த தேசிய குழு கூறுகிறது. இணையதளங்களை பயன்படுத்தி வகுப்பறை கற்பித்தலை நவீனப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுசார் பொருளாதாரத்தினை தொடர்புபடுத்தி அதற்கு தேவையான திறன்களை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கிறது. கணினி பொறியினை கொண்டு வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு உரிய அடிப்படை கற்றல் திறன்களை மாணவர்களிடம் உருவாக்குதல் வேண்டும் என்றும் அனைவருக்கும் சமநிலையுடன் கூடிய அனைத்து வாழ்வியல் திறன்களையும் உள்ளடக்கிய தரமான கல்வி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வியின் கலைத்திட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தி கற்பதற்கான வகுப்பறை செயல்பாடுகளை உருவாக்கி கற்பிப்பதற்கு முன்னுரிமை அளித்தல் வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது. நவீன காலத்திற்கு ஏற்புடைமையுடன் இருக்கின்ற குழு கற்றல், செய்து கற்றல், செயல்பட்டு கற்றல், படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துதல், செயல்பாடுகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முறையில் வகுப்பறை கற்றலை அமைத்தல் வேண்டும் என்றும் இந்த தேசிய குழு பரிந்துரைக்கிறது. கைபேசி, இணையதளத்தின் மெய்நிகர் தொழில்நுட்பம் போன்ற இன்ன பிறவற்றை பயன்படுத்தி கற்பித்தலை அமைத்தல் வேண்டும் என்றும் இந்த தேசிய குழு பரிந்துரைக்கின்றது. சுயமாக கற்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.